சார்வர்ணியம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகசா தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். கண்ணன் கீதையில் சொன்னா போலே இந்த சமுதாயம் நன்கு வாழ்வதற்கும் வளர்வதற்கும் இன்னென்னதெல்லாம் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் அர்ஜுனா. இன்னன்னார் இன்னென்ன செய்யட்டும், அவர்களும் கர்ம சக்கரத்தை சுழற்றி விடட்டும், தங்கள் தங்கள் பாபங்களையும் தொலைத்து கொள்ளட்டும், அதனால் சமுதாயத்துக்கு நன்மையும் ஏற்படட்டும். தேவர்களை படைத்தான், அதில் வருணதேவன் மழை கொடுக்க, வாயு பகவான் காற்று ஊத, யமதர்மராஜன் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ண வேண்டாமா, அதற்காக யமதர்மராஜன். இப்படி ஓரொரு தெய்வன் ஒன்னொன்னுத்த செய்யட்டும், அவர்களுக்குரிய பூஜையை நீ செய்வாய், நீ செய்ய வேண்டிய பூஜையை செய், அவர்கள் கொடுக்க வேண்டியது உமக்கு கொடுப்பார்கள் என்று இருவரையும் படைத்து அழகான ஒரு சமுதாய கோட்பாடை பகவான் உருவாக்கினார். அதில் ஏற்படுத்தப்பட்டதுதான் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி என்கிற 4 ஆசிரமங்கள். இதில் ஓரொரு ஆசிரமத்தவரும் எப்படி இருக்கிறார்னு கண்ணன் சொல்ல போறார். நாம் எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர்களோ அதுக்கு தகுந்த ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்க வேண்டும். பிரம்மச்சரியாசிரமம் ஒரு பிள்ளை படிக்க போகிறார், இன்னும் கல்யாணம் ஆகவில்லை, படிப்பு முடியும் தருவாயில் ஆச்சாரியனிடத்திலிருந்து விடை பெற்று கொண்டு புறப்படுகிறார். அப்போ 2 விதமாக பார்ப்பார்கள். ஒன்று உபகுருவானன்னு பெயர், மற்றொருத்தனுக்கு நைஷ்டிகன்னு பெயர். அதாவது ஆச்சாரியனிடத்தில் அவர் விடை பெற்று புறப்படச்சே சமாபன ஹோமத்தை முடித்து அப்போ சொல்லணும், நான் என் வாழ்க்கை முழுக்கவே பிரம்மச்சாரியா இருக்கணும்னு முடிவெடுத்து விட்டேன், கல்யாணம் பண்ணிக்கொள்ளப் போவதில்லை என்று அப்போதே அறிவித்து விட்டால் அவருக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேர். இல்லைன்னா மற்றொருத்தர் நாம் கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிறேன், உயர்ந்த பெண் பண்புடையவளாக தேர்ந்தெடுத்து மனம் புரிய போகிறேன் என்று சொல்லிவிட்டு வருகிறான். ஆனால் இடைப்பட்ட காலம் இருக்குமே, பிரம்மச்சாரியா முடிச்சுனுட்டார், இன்னும் கல்யாணம் ஆகவில்லை, அதற்கு இடைப்பட்ட காலத்திலும் அவர் ஒழுங்காக முறையாகத்தான் வாழ வேண்டும். இதில் 2 விதம். பீஷ்மாச்சாரியர் நைஷ்டிக பிரம்மச்சாரி அல்லர். அவருடைய ஆச்சாரியனிடத்திலிருந்து படித்து வெளியேறும்போது இனிமேல் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியாக இருக்க போகிறேன் என்று அவர் கூறவில்லை. கல்யாணம் பண்ணிக்கொள்ளும் எண்ணத்தோடு வந்தார். ஆனால் சந்தனு மகாராஜனுடைய ஆசைக்கு தகுந்தா போலே அவர் சபதம் போட வேண்டிய தேவை ஏற்பட்டது. வலுக்கட்டாயத்தில் சபதமிட்டார். அப்பதான் பிரம்மச்சாரியாக இருக்க போகிறேன்னு தேர்ந்தெடுத்தார். அதனால் அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி அல்லர். ஆனால் ஹனுமான் கேள்விப்பட்டிருக்கீங்களே, ஆஞ்சநேய சுவாமி, அவர் தன்னுடைய படிப்பை முடிச்சுட்டு வெளியில் வரும்போதே கல்யாணம் பண்ணிக்கொள்ள போவதில்லை என்று அறிவித்து விட்டார். அதனால தான் அவரை நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்கிறோம். பீஷ்மரை காட்டிலும் உயர்பொழுபடி பிரம்மச்சரியத்தில் உயர்ந்திருந்தவர் ஹனுமான். பீஷ்மராவது உலக இயல்பில் ஈடுபட்டார். எத்தனையோ சண்டை பூசல்கள், அதில் சில தவறுகள் நடக்க அந்த தவறுகளுக்கும் துணை போக வேண்டிய வலுக்கட்டாயம் அவருக்கு வந்துடுத்து. ஹனுமானுக்கு இதை போல ஒரு குறையுமே கிடையாது. ராமபக்தராக இருந்தார், ராமநாமத்தை சொன்னார், ராம சாயுஜ்யத்தையே அடைந்தார். இது ஆஞ்சநேயருக்கே இருக்கக்கூடிய பெருமை. அப்போ இனி பிரம்மச்சாரிகள் என்ன செய்யணும்னு பார்ப்போம். த்விதீயம் பிராப்யானு பூர்வ ஜன்மோபநயனம் த்விஜா வசன்னு குருகுலே தாந்த பிரம்மாதீத சாகுத மேகலா அஜின தண்ட தண்டாட்ச பிரம்மசூத்திர கமண்டலூன் ஜட்டில அதௌதத்வாச அரக்தபீட குஷான் ததத். பிரம்மச்சாரி எந்த லாகிரி வஸ்துக்களையோ சுகபோகத்தையோ அனுபவிப்பது கூடாது. சந்தனம் பூசிக்கொள்ளுதல், மாலை அணிந்து கொள்ளுதல், பூச்சூட்டி கொள்ளுதல், வெத்தலை பார்க்கு போடுதல், தலகாணி வைத்து படுத்தல், மெத்தையில் தூங்குதல், இதை போன்ற எந்த சுகமும் கூடாது. சிறந்த கல்வி வரணும்னு சொன்னால் கம்ஃபர்டபுள் லைஃப்லே பெரும் படிப்பு வராது. கொஞ்சமான கஷ்டப்பட்டு ராத்திரி முழுக்க படித்தா அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அவ்வளோ தூரம் கண்ணு முழிச்சு படித்து கஷ்டப்பட்டால் தான் படிப்பு வரும். ஓஹோன்னு அப்படியே சுகமாக வாழ்ந்துட்டு வளர்ந்துட முடியுமா? அது ஏதோ பார்ன் வித் த சில்வர் ஸ்பூன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி பிறந்திருந்து ஓஹோன்னு பணக்காராளாக இருந்து படிப்புன்னு ஒன்று படிச்சுட்டோங்கிறதுக்காக போனவனா சரி வருமே தவிர, சிரமப்பட்டு உழைத்து படிக்கிறவனாக இருந்தால் அவன் அந்த பாடப்பட்டுத்தான் தீர வேண்டும். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் கஷ்டப்படுறோமே, உடம்பை வருத்தி கொள்ளுகிறோமே என்ற கவலை கூடாது. அந்த கவலையை விட்டு விட்டுத்தான் இருக்க வேண்டும். மேலே ஸ்நான போஜன ஹோமேஷு ஜபோச்சாரேச்ச வாக்கியதா ந சின்னாத்ய நகரோமாணி கக்ஷோபஸ்தகதான்யபி. மேலும் சொல்றார், ஸ்நான போஜன ஹோமேஷு ஜபோச்சாரேச்ச வாக்கியதா, வாக்கை கட்டுப்படுத்த வேண்டும். பிரம்மச்சாரி கண்டபடிக்கு பேசுவது கூடாது, உண்மைதான் பேச வேண்டும். பெறத்தியாருடைய குற்றத்தையோ குணத்தையோ பேச வேண்டிய தேவையே இல்லை.
இன்னொருத்தரை பற்றி புகார் பட்டியல் படிக்கக்கூடாது. ஜபத்தில் சிந்தனை இருக்க வேண்டும். ஒரு நாளும் மந்திரத்தை இத்தனை தரம் ஜபிக்கணுமா? காயத்ரி மந்திரத்தை 1000 தடவை ஜபம். நாம் 10 தரம் பண்ணுறதுக்குள்ளே போரும் ஆயிடுறது. காயத்ரி மந்திரம் நம்மளை எவ்வளவோ உயர்த்தி விடும். ஞானத்தை வளர்க்கும், வைராக்கியத்தை வளர்த்து கொடுக்கும், தேஜஸை வளர்க்கும். ஒளி மிகுந்தவர்களாக தேஜஸ்வியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 தடவை காயத்ரி பகலில் பண்ணணும், சாயங்காலத்தில் பண்ணணும், மத்தியானத்தில் பண்ணோம்னா நேரமாகும். நம்மளாலாம் முடியறதில்லை. சரி, 108 தடவை, 108 தடவையாவது காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம். 108 தடவையாவது திருமந்திரம்ங்கிற 8 எழுத்து மந்திரம். மந்திரத்தை உச்சரிப்பதில் விடாம ஜபம் பண்ணுவதில் பிரம்மச்சாரிக்கு ஆசை இருக்க வேண்டும். மேலும் அக்னி ஆர்கச்சாரியகோ விப்ர குரு விருத்த சுராச்சுச்சி சமாஹித உபாசீத சந்தேச்ச யதவாக் ஜபன். 2 சந்தியா காலத்திலும் சந்தியாவந்தனம் செய்து பிராமணர்களையும் குருக்களையும் பசுக்களையும் நன்கு பேணி பாதுகாக்கு ஆராதனம் பண்ண வேண்டும். பிரம்மச்சாரிக்கு ரொம்ப முக்கியம் ஆச்சாரிய பக்தி, குரு பக்தி. பிரம்மச்சாரியே உனக்கு இருக்கிறதுலையே முக்கியம் எதுன்னு கேட்டா குரு பக்தி தான் படிச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அவருடைய ஆசிரமமே படிப்பை சம்பாதிக்கிற ஆசிரமம் இல்லையோ, படிப்பை சொல்லிக் கொடுக்க போபவர் குரு தானே. அப்போ குருவனிடத்துல பக்தியோடு இருக்க வேண்டும். ஆச்சாரியம்மாம் விஜானியான் ந அவமன்யேத கர்ஹிச்சித் ஏவம் விருத்தோ குருகுலே வசேத் போக விவர்ஜிதா வித்யா சமாப்பியதே யாவத் பிப்ரத் விரதம் அகண்டிதம். இப்படி 6 வருடமோ 9 வருடங்களோ 12 வருடங்களோ வித்யாபியாசம் கல்வி கற்க வேண்டும். நன்கு கல்வி புத்தியில ஏறின பிற்பாடு, கற்று முடித்த பிற்பாடு குருவுக்கு தட்சிணை கொடுக்க வேண்டும். தட்சிணை கொடுத்துட்டு புறப்படுகிறான். ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்சீஹி சத்யான்ன பிரமதித்தவ்யம் தர்மான்ன பிரமதித்தவ்யம் குஷலான்ன பிரமதித்தவ்யம். ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததுலேருந்து மாறி நடக்கக்கூடாது. தர்ம வழியிலேருந்து மாறி நடக்கக்கூடாது. முன்னோர்கள் என்ன மரபை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களோ நான் அதை உடைத்து விடக்கூடாது. அனுஷ்டானத்திலேருந்து குறைவே ஏற்படக்கூடாது. ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தபடி இருக்க வேண்டும். இந்த உறுதியோட பிரம்மச்சாரி புறப்படுகிறார். பெருமை சொல்றார், ஏவம் பிருகத் விரததரோ பிராமணா அக்னிரிவ ஜ்வலன் மத் பக்த தீவிர தபசா தர்த கர்மாசயோமலாக. இப்படி குருவுக்கு தட்சிணை கொடுத்துட்டு சிறந்த பெண்ணை தேடி பிடித்து கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறான். இவன் ஆசிரமம் இல்லறத்தவனாக மாறுகிறது. இவ்வளவு காலம் பிரம்மச்சாரியாக இருந்தார், இனி கிரகஸ்தாசிரமத்துக்கு செல்லுகிறார். எப்படியும் தேர்ந்தெடுத்துக்கலான்னு ஆப்ஷன் கொடுக்கிறார் பாருங்க. குரவே தட்சிணாம் தத்வா ஸ்நானாத்து குர்வம் உதோதிதா கிரகம் வனம் வா உபவிஷத்து பிரவ்ரஜேத் வா த்விஜோத்தமஹா. ஒன்று, இவன் மேற்கொண்டு இல்லறத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம், அல்லது தொடர்ந்து பிரம்மச்சாரியா இருக்க போறேன்னு காட்ட நோக்கி போகலாம். ஆப்ஷன் அவனது. 2த்துல எதவனா எடுத்துக்கொள்ளலாம். அது அவனவனுடைய மனம் பக்குவமடைந்திருப்பதை பொறுத்தது. யாரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சாஸ்திரம் சொல்லவே இல்லை. உன் மனம் அதை நாடுமானால் செய். அப்போ இல்லறத்தில் இருந்து கொண்டு நல்லறமாக தர்மத்தோடு வாழ்ந்துக்கோ. இல்லை அதில் பிடித்தம் இல்லையா, அப்போ தாராளமாக காட்டுக்கு செல். பிரம்மச்சரியாசிரமத்தை நீ தொடரலாம். மேலே பிராமணசிகிதே யோகம் க்ஷுத்ரகாமாய நேஷ்யத்தே கிருச்ராய தபசே சேக பிரயத்யன் சுகாயச்ச கட்கேனவா அபதாக்கிராந்தா நஸ்வவிருத்தியா கதஞ்சன. மேற்கொண்டு சொல்றார், இவன் இல்லறத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். இல்லறம் அல்லது நல்லறம் இல்லைன்னு சொல்கிறோம். இனி கிரகஸ்தனுக்கு இருக்கிற தர்மம் எது? பிரம்மச்சாரிக்கு எது முக்கியம்னா குரு தட்சிணைன்னு பார்த்துட்டோம். குருவுக்கு பக்தி, குருவுக்கு தட்சிணை கொடுத்துட்டு வர்றது பிரம்மச்சாரிக்கு முக்கியம். இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு முக்கியம் குடும்பத்தை போஷிப்பது, மக்கள் அனைவருக்கும் ஷோரிட்டு போஷிப்பது. இதுதான் நமக்கு முக்கியம். இங்கே பார்த்துட்டு இருக்கிறவா அநேகமாக இல்லறத்தில் இருக்கிறவா தானே. இப்போ பிரம்மச்சாரிகளும் குறைவு, சன்னியாசிகளும் குறைவு, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவர்கள் தான் நிறைய பேர். அப்போ நமக்குன்னு என்ன? நம்ம சுற்றி இருக்கிற அனைவரையும் காப்பாற்றுவது, போஷிப்பது, உணவளிப்பது, அவர்களுக்கு ஆந்தனையும் நல்லது செய்வது. இதுதான் ஒரு கிரகஸ்தனுக்கு தேவை. கீழே பிரம்மச்சாரிக்கு பார்த்தோம், குருவை போஷிப்பது தேவை, குரு பக்தியோடு இருக்கணும். கிரகஸ்தனுக்கு சொல்லுகிறார், வைஷ்யா விருத்தியாதுராஜன்யோ ஜீவன் மிருகயாபதி யுத்தம் பரிமிருஷன் முக்தா கிரகேஷ்வதிதிவித் வசன் ந கிரகைர் அனுபத்தேத நிர்மமோ நிரஹங்கிருதா. இப்படி ஒருத்தன் இல்லறத்தில் இருந்து கொண்டே அதை நல்லறமாக்குவதற்கு விடாமல் அக்னி காரியம் செய்ய வேண்டும். மனைவியை நன்கு பாதுகாக்க வேண்டும். மக்களை பெற்று அவர்களை பக்தர்களாக வளர்க்க வேண்டும். இது இத்தனை இல்லறத்தவனுக்கு. அவனுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு, அடிஷ்னல் சார்ஜ் அப்படின்னு சொல்ற பாருங்க. ஏதோ ஒரு அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்துருக்கார் பெருமாள். என்ன அடிஷ்னல் சார்ஜ்னா,
தன் குடும்பத்தை பாதுகாத்துக்கணும், பக்கத்தில் இருக்கிறவாளை பாதுகாக்கணும், உறவுக்காரர் உற்றார்களுக்கு நல்லது பண்ணணும். அதோட மட்டுமல்ல, பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் இவர் தான் ஷோர் போடணும். பிரம்மச்சாரி சம்பாதிப்பதற்கு வழி இல்லை, அவர் பிரம்மத்தை தேடின்னு இருக்கார். சன்னியாசி மொத்தத்தையுமே விட்டுட்டார், அதனால சம்பாதிக்க போக மாட்டார். அப்ப சாப்பிட்றது எப்படி? பிரம்மச்சாரியும் சாப்பிட்டாகணும், சன்னியாசியும் சாப்பிட்டாகணும். அவர் யாரை நம்பி இருப்பார்? யாரான ஒருத்தர் அவருக்கு உணவு அளிக்கணும் இல்லையோ? ஒரு பிரம்மச்சாரி கிரகஸ்தனிடத்துல தான் பிச்சை எடுக்க வருகிறான். 7 வீடுகளில் போய் பிக்ஷை எடுத்து சாப்பிடலாம் என்று தர்மம் கூறுகிறது. சில சன்னியாசிகள் உயர்ந்த சன்னியாசிகளாம் ஒரு வீட்டு வாசல்ல போய் பிக்ஷை போடுன்னு கேட்பார்கள். அந்த இல்லறத்தவன் அன்னைக்கு பிச்சை போடவில்லை என்றால் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு பாக்கியம் இல்லை போல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பட்டினியே கிடந்து விடுவார்கள். அப்ப கிரகஸ்தனுக்கு என்ன அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி? தனக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்னி காரியத்தை பண்ண வேண்டும். அதாவது தான் வேலைக்கு போகிறதோ, என்ன பண்ணுறாரோ, என்ன வியாபாரமோ சம்பாதிக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும். ஆனால் பிரம்மச்சாரிகள் பிச்சை எடுத்தால் போன்னு சொல்லி அனுப்பிச்சிட முடியாது. ஏன்னா இவனிடத்துல தான் பணத்தை சம்பாதிக்கிற பொறுப்பை பெருமாள் கொடுத்துருக்கார். பணத்தை சம்பாதிக்கிற கம்ஃபர்ட்டும் இவர்கிட்ட தான், பணத்தை சம்பாதிக்க போனதுனால ரெஸ்பான்சிபிலிட்டி இவர்கிட்ட தான். எப்பவுமே நமக்கு அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, பவர், இது 3 சேர்ந்து தான் வரும். ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோன்னு வச்சுங்க, அவருக்கு அதுக்குரிய பவரும் கொடுக்கணும், இல்லை அந்த பொறுப்பை செய்யவே முடியாது. அதுக்குரிய பவர் இருக்கணும். எப்போ அது கிடைச்சுடுத்தோ கூடவே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒட்டினுடும். அப்போ பொறுப்பு வந்துடுறது. பொறுப்பு மட்டுமல்ல, அக்கௌண்டபிலிட்டி. நான் சம்பாதிச்ச பவரை எப்படி யூஸ் பண்ணேன்னு வேற சொல்லணும். மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? உனக்கு சம்பாதிக்கிற பொறுப்பு கொடுத்தாச்சு. நான் சம்பாதித்து மொத்த ஃபிக்ஸட் டெபாசிட்டும் ஒரு ஃப்ளாட்டுக்கு பதில் 3 ஃப்ளாட்டும் வாங்கி வச்சுட்டேன்னு சொன்னால் அதில் பெருமானுக்கு திருப்தி இல்லை. ஏழை மக்கள் அத்தனை பேரும் சாப்பாட்டுக்கு வாடின்னு இருப்பா, நான் ஒரு வீட்டுக்கு 3 மாடி வீடு கட்டி வச்சிருக்கேன்னு விட்டால் அப்ப பவரை மிஸ்யூஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அதை பகவான் ஏற்றுக்கொள்வதில்லை. தர்மம்னு சொன்னால் அப்ப எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு பவர் கொடுத்துருக்கார், சம்பாதிச்சேன். சன்னியாசிகளுக்கும் சோறு போட்டேன், பிரம்மச்சாரிகளுக்கும் சோறு போட்டேன். படிப்பில்லாதவனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தேன், நோயாளிகளுக்கு நோயை போக்குறதுக்கு மருந்து வாங்கி கொடுத்தேன், பெண்களையெல்லாம் நன்கு பாதுகாத்தேன். இது சமுதாய பணி, இது ஆன்மீக பணி, இது இறைப்பணி, இது இலக்கிய பணி. இது ஓரொரு பொறுப்பும். இதை கேட்டால் நமக்கு தோணும், சாமி கல்யாணமே பண்ணிட்டு இருக்க வேண்டாம் போல் இருக்கு, நீ சொல்றதான் பார்த்தா ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக படுமேனால் இந்த வாண்டான்னு சொன்னால் பிரம்மச்சாரியாக இருக்கணும், இல்லை வேண்டான்னு இன்னும் வைராக்கியம் வந்தால் சன்னியாசியாக போகணும். இப்போ சன்னியாசியும் பிரம்மச்சாரியும் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறத பார்த்தா வேண்டாம் சுவாமி, நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுன்னு கிரகஸ்தனாகவே இருந்துட்டு போடுறோம், ஏதோ 4 பேருக்கு நல்லது பண்ணால் போகிறோமோ இல்லையோ. ஆனால் அவர் சொல்றதை பார்த்தால் எவ்வளவு ஆஸ்டரிட்டி. இது ஒன்னொன்று நம்ம உடம்பை வருத்தி கொண்டு சன்னியாசியாக இருக்க வேண்டியிருக்கு. எந்த பற்றுமே இருக்கக்கூடாது. காட்டிலும் மழையிலும் வெயிலிலும் பட்டாலும் உடம்பு வருந்தவே இல்லைன்னு நினச்சிக்கணுங்கிறார். இவ்வளவு தூரத்துக்கு நம்ம புலன்கள்லாம் ஒன்று நம்ம கட்டுப்படுத்தி இல்லையே. அப்போ ஓரளவுக்கு தான் இந்திரியங்களே நம்முடைய சென்சுவல் ஆர்கன்ஸை கட்டுப்படுத்தியிருக்கோமே தவிர ஓஹோன்னு கட்டுக்கு கொண்டு வரல. அது வர்றதுக்கு முடியல. அப்படி இருக்கிறவாளுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறார். இப்போ ஃப்ரீவே எல்லாம் கட்டுறாலே, ஹைவே போட்டிருக்கா பாருங்க, அதில் 3-4 லேன் வருது இல்லையோ. இந்த லேன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீட். முடியலையா, உன் வண்டி அவ்வளோ போகாதா, நான் நடுவில் போ. இல்லை நீ மாட்டு வண்டியில் போனோமா, ஓரத்தில் போ. எல்லாத்துக்குமே கட்டி வச்சிருக்காளோ இல்லையோ. அதே போல பகவான் இந்திரியங்களை முழுக்க அடக்க முடிஞ்சுதா, சன்னியாசாசிரமத்தில் இரு, ஒத்தருக்கு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். உனக்கு இருக்கிற பெருமை பார். நீ போய் கை நீட்டினா ஒருத்தன் உனக்கு சோறு போட்டாகணும், நீ போய் எனக்கு வேஷ்டி இல்லைன்னு சொன்னால் வேஷ்டி கொடுத்தாகணும். அது அவனுக்கு இருக்கிற உரிமை. ஏன் அவர் மற்றொன்னும் பண்ண வேண்டான்னு வச்சுட்டார். ஆனால் தான் உடம்பை வருத்திண்டு தவம் புரிந்தாகணும். உடம்பை அவ்வளவு தூரம் வருத்திக்க வேண்டியதில்லை. இல்லறத்தில் இருக்கிறவன் ஆனந்தமாக இருக்கலாம், வெத்தலை பாகு போட்டுக்கலாம், சந்தனம் பூசிக்கலாம், புஷ்பமாலை சூடிக்கலாம். ஆனால் சம்பாதித்ததை பல பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாகணும். மற்ற ரெண்டையும் இவர் தான் பாதுகாத்துண்டாகணும். பெருமாள் பேலன்ஸ் பண்ணுற வேலையை ரொம்ப நல்லா பண்ணிடுவார். இந்த வேலை உனக்கு கொடுத்தேன்னா, ஆனால் என்ன ஒன்று, அந்த பேலன்சிங் ஆக்டை நம்ம புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டோம்னா தான் புண்ணியம் வரும். அவர் எதுக்காக இந்த ஸ்கீமை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காருன்னே தெரிந்து கொள்ளாமல் நம்ம இஷ்டப்படி நாம் வாழறதுக்கு போனோம்னால் அப்போ மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டோம், நமக்கு நல்லது பண்ணிக்க மாட்டோம், பாபத்தை சேர்த்து விடுகிறோம். பாபத்தை சேர்த்தால் பக்தி பிறக்கவே பிறக்காது. இந்த அடிப்படை ஸ்கீம் என்னன்னு நன்னா புரியறது இல்லையா? இதை தெரிஞ்சுனுட்டோம்னாலே இதில் இருக்கிற கஷ்டமே மறைஞ்சு போடும். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பெருமாள் என்னமோ தானாக பண்ணி வச்சிருக்காருன்னு நினச்சிப்போம். நமக்காக பண்ணியிருக்கார். நாம் ஒத்தொத்தர் வாழ்க்கையும் நன்னா இருக்கணும், இன்னன்னாருக்கு இன்னன்னதுங்கிறதுக்காக பிரிச்சிருக்கார். கடைசியாக கூறுகிறார், அஹோமே பிதரவ் விருத்தவ் பாரியா பாலாத்மஜாத்மஜாக அநாதாம் அமிர்தே தீனாக கதம் ஜீவந்தி துக்கிதாக. கடைசியாய் அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறது ஒன்று சொல்கிறேன், நாம தான் உலகத்தை ரட்சிக்கிறோம்னு நினச்சிக்காத உத்தவா.
நான் இருக்கிறேன் உலகத்தை காப்பாற்ற. இது உன்னுடைய கடமைன்னு சொன்னேனே தவிர நானே தான் குடும்பத்தை போஷிக்கிறேன். ஓ, நான் போயிட்டா எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவார்களோ, நான் இல்லாட்டா மனைவி என்ன பண்ணிடுவாளோ, ரொம்ப பயப்படாதே. நாளை என்பதை நான் எப்போதும் பாதுகாக்கிறேன். ஆருக்கும் எந்த கட்டமும் வராதபடி பாதுகாப்பேன். உன் தர்மத்தை நீ செய் என்ன இந்தந்த வர்ணத்தினுடைய தர்மத்தை சொல்றார். இதுக்கு மேல அடுத்த அத்தியாயத்தில் வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு என்ன தர்மம், சந்நியாசாசிரமத்துக்கு என்ன தர்மம்னு சொல்ல போறார். கேட்போம்.